பாகிஸ்தான் மட்டும் இல்லை, நீங்கள் லண்டனாக இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும், சைனா இருக்கட்டும், ஆவரேஜ் 23, 24 ஏஜ். நம்ம ஊரில் 32. இப்போ சொன்னாங்க, இப்போ தான் 29 நெருங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே வரணும். 4200 கிலோமீட்டர் எதிரிகள் நாட்டோட பாகிஸ்தான் சைனாவோட பார்டரில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்பா ஐயா வாஜ்பாய் கேட்டாங்க, இந்த காங்கிரஸ் என்ன சதி பண்ணியிருக்கு. பாரத பிரதமர் தெளிவாக சொன்னார், இராணுவத்தை ஒரு பகடைக்காயை பயன்படுத்தி இராணுவத்தினுடைய வளர்ச்சிக்கு குறுக்கன்னது காங்கிரஸ் கட்சி. 1985க்கு பிறகு ஒரு நவீன போர் விமானம் வாங்கலங்க இந்த இந்தியாவில். இன்னைக்கு ரஃபேல் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து செகண்ட் பேட்ச் வரப்போகுது. ஒரே உத்தரவு, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு நீ வரணும், நீ மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி வசதி வேணும். நீங்கள் அவங்க சொன்ன போர் விமானம் இல்லை, டப்பா போர் விமானம் இல்லை, ஏவுகணைகள் எடுத்துகிட்டு போய் தாக்குற போர் விமானத்தை கொண்டு வந்து நம்மளுடைய இந்திய இராணுவத்தை வலிமைப்படுத்தியிருக்காரு தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்றைக்கு விமானப்படையை உலகின் 3வது இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க, கடற்படையை 3வது இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. சொந்த ஜெர்கிட் தயாரிக்காத நாட்டில் நீர்மூழ்கி கப்பல், இப்போ சொன்னார் ஒர்க் பண்ண நீர்மூழ்கி கப்பல் நம்ம தயாரிக்கிறோம், போர்க்கப்பல் நம்ம தயாரிக்கிறோம். இரவு நேரத்தில் போர்க்கப்பல்ல இருந்து நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து மிசல் போய் அடிக்கிற அளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ சாதனை, இந்த ஆண்டு 1,18,000 கோடிக்கு இராணுவ தளவாட உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணுறோம். எங்கே உலகத்தை போயிட்டு இருக்கு. இதே முன்னாள் காங்கிரஸ் இராணுவ அமைச்சர் எதுக்கு எல்லை பகுதியெல்லாம் சீர் பண்ணணும், எதுக்கு ரோடு, எதுக்கு பாலம், அப்படிலாம் இருந்தால் எதிரிகள் சீக்கிரம் உள்ளே வந்துடுவான்னு அப்படி கத்துக்குட்டித்தனமாக பேசுகிற கட்சி தாங்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள். இன்னைக்கு ஒட்டுமொத்த பார்டரில் அங்கே சைனா என்ன நவீனம் பண்ண நம்ம நவீனம் பண்ணிட்டு இருக்கோம். 1140 பாலங்கள் புதுசாக கட்டியிருக்கோம். எங்கேயோ இராணுவத்தை உயர்த்துறோம். அப்போ இராணுவம் இன்னும் இளமையாகணும், இளைஞர்கள் நிறைந்த ஒரு இராணுவத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஐயா மறைந்த பிபின் ராவத் அவர்களோட கமிட்டி போட்டு 2 கமிட்டி ஆலோசனையின் பேரில் நடக்கிற இந்த திட்டத்தை வேண்டுமென்றே குறை சொல்லி அரசியலுக்காக எல்லா பொய்யையும் சொல்லும்போது இந்த பொய்யையும் சொன்னார். இது எந்த அளவுக்கு பொய்யுங்கிறத அண்ணன் தெளிவாக சொன்னாங்க. இது வந்து திடீர்னு வந்த திட்டம் இல்லை, அக்னிவேர். 3 கமிட்டி அமைக்கப்பட்டு அதற்கு பிறகு உருவான திட்டம் இது. என்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கிய திட்டத்தை கிடப்புல போட்டு இந்திய இராணுவத்தை ஒரு வலிமை இல்லாத இராணுவமாக மாற்றணும் அப்படிங்கிறது அவங்களுடைய உள் மனசில் இருக்கிற ஆசை. அதைத்தான் அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் மாற்றி எப்படி இராணுவத்தில் பல்வேறு துறைகளில் நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோமோ, 6.5 லட்சம் கோடி பட்ஜெட்டில் ஏறத்தாழ 2% இராணுவத்துக்கு பட்ஜெட், மொத்த பட்ஜெட்டை 2% இராணுவத்துக்கு ஒதுக்கிய பெருமை இன்றைக்கி நரேந்திர மோடி அவர்களுக்கு சாரும். இந்த இளைஞர்களுக்கெல்லாம் மீண்டும் 22 வயசில் வெளியே வந்து 22 வயசில் இங்கே முதலமைச்சர் சொல்லுவார், மற்ற காங்கிரஸ் அறிக்கை சொல்லும், தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்து வேலையில்லா பட்டதாரிக்கு, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறோங்கிறது பெருசா? 17 வயசுக்கு மேலே உள்ளே கூட்டிகிட்டு போய் அவனை சரியான ஒரு ஆரோக்கியம் நிறைந்த துணிச்சலான ஒரு மனிதனாக மாற்றி எல்லா ட்ரைனிங் கொடுத்து படிக்க வச்சு எல்லா உதவியும் பண்ணி 10 லட்ச ரூபா கையில் கொடுத்து விடுறது பெருசா? அப்போ இந்த மாதிரி போதை இளைஞர்களை உருவாக்குற சமுதாயம் இவங்களுக்கு தேவை காங்கிரஸுக்கு. ஆனால் பாரத பிரதமர் ஒரு துடிப்பு மிக்க தேசப்பற்று மிக்க இளைஞர்களை உருவாக்குறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆசை. இதை கெடுக்கிற வழக்கம் போல கெடுக்கிற காங்கிரஸ் கட்சி இதையும் குறை சொல்லுது. ராகுல் காந்திக்கு இதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் கல்வான் தாக்குதலை பாருங்க, நம்ம பக்கம் மோதின ராணுவ வீரர்களோட ஏஜ் அந்த ஆவரேஜ் வந்து 29-30. அந்த கல்வானில் சைனா அவன் சண்டை போட்ட பசங்களை பார்த்தா ஒன்லி 22-23. அப்போ நம்ம எங்கே இருக்கோம்? அதெல்லாம் மாற்ற நினச்சா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதே மாதிரி டோக்லாங்கில் வந்து நமக்கும் சைனாவுக்கும் யுத்தம் வரும் அப்படிங்கிற நேரம் பிரச்சனை, சில்க் ரோடு போகிறது எதிர்த்து நின்னோம். அப்போ ராகுல் காந்தி சீன தூதர்களை வீட்டில் உட்காந்து டீ சாப்பிட்டு தேநீர் சாப்பிட்டுட்டு இருக்கார். இந்த கொடுமையை செய்கிறவங்க தான் இராணுவத்துக்கு 1995க்கு ஒரு விமானம் வாங்காதவங்க, இராணுவத்தை மேலே உயர்த்த கொண்டக்கூடாது, இந்திய இராணுவத்தினுடைய நிலைமை இப்படி இருக்கணும்னு நினச்சி நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்படுறவங்க தான் இப்படி பொய்யான பிரச்சாரம் பண்ணுறாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.